வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பேராசிரியர் ஐயா அருணன் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம் சகோதரி. முதல்ல அயோத்தியால ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஞானவாபியில நடந்தது, அதுக்கப்புறம் இன்னும் 2 மாஸ்க், இப்ப மதுரான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா யூபி மாநிலத்துல சம்பல்ல இருக்கக்கூடிய 500 ஆண்டுகள் பழமையான ஜம்மா மஸ்ஜித குறி வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல இங்க ஒரு ஹிந்து டெம்பிள் இருந்தது அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஒரே நாள்ல அதை ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கே ஆய்வு நடத்துறாங்க. இதை தொடர்ந்து ஒரு பெரிய வன்முறை கலவரம் நடக்குது. 5 பேர் இறந்து போறாங்க. என்னதான் நடக்குது? என்ன நடக்கக்கூடாதோ அதுதான் நடக்குது. அதாவது ஒரு சரியான ஒரு கடுமையான தோல்வியை இதே உத்தரப்பிரதேச மக்கள் பாஜகவுக்கு வழங்கினாங்க கடந்த மக்களவை தேர்தல். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இடங்களை மோடி தலைமையிலான பாஜக இழந்தது. அயோத்தி பகுதியிலேயே எம்பி சீட்டை இழந்தது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் வெற்றி பெற்றார் அந்த பகுதி. ஆனாலும் அவங்க பாடம் கற்க தயாராக இல்லை. இன்னொரு வகையில் யோசிச்சீங்கன்னா அவங்களுக்கு அதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அதாவது முஸ்லிம் மக்களை எதிரிகள் போல செயற்கையாக கட்டமைப்பது, இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவது, இதை வச்சு வெற்றி பெறுவது, தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது. அது உத்தரப்பிரதேசம் ஆனாலும் சரி, ராஜஸ்தான் ஆனாலும் சரி, இந்திய நாடே ஆனாலும் சரி, வேற ஒண்ணும் தெரியாது. ஆகவே பழையபடி கிளம்பிட்டாங்க. சில நேரங்களில் முன்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த அயோத்தி விவகாரம் ஒண்ணுதாயா, பாபர் மசூதி விவகாரம் ஒண்ணுதாயா, அதை மட்டும் முஸ்லிம் மக்கள் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு அப்புறம் ஒரு பிரச்சனையும் வராது. இதெல்லாம் நான் அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன். சங்கிகள்லயே ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு சங்கிகள்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப தன்மையா பேசுறவங்க எல்லாம், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது ஒண்ணை விட்டு கொடுத்தாங்கன்னே விவகாரம் முடிஞ்சு போயிருந்தீங்க. 1989 90 சொல்றேன். அப்பெல்லாம் கடைசியில் என்னாச்சு, பாபர் மசூதியை இடிச்சாங்க. அப்புறம் வெற்றிகரமாக கட்டி முடிச்சுட்டாங்க. பல வேலைகள் செஞ்சு, சொல்ல போனால் நீதிமன்றத்தின் உதவியோடு முடிச்சாச்சு. அப்ப அதோட நின்று போகும், அவ்வளவுதான். இனிமே இந்த மாதிரி மசூதி கோயில் விவகாரம் எல்லாம் வராது என்று உண்மையிலேயே சில பேர் கூட நம்பினாங்க. இப்ப பழையபடி கிளம்பிட்டாங்க. நீ சொன்னது போல அந்த உத்தரப்பிரதேசத்துல சம்பல் 500 ஆண்டு கால பழமையானது. அதுவும் பாப்பர் தான் கட்டினது. அவர் அங்க ஏற்கனவே இருந்த இந்து, அவருக்கு அதான் வேலை. அங்க இருக்க இந்து கோயில் ஒன்றை இடிச்சு விட்டு அங்கதான் இந்த ஜமா மசூதியை கட்டியிருக்காரு. ஆகவே அது அதுக்கு கீழே கோயில் இருக்கா இல்லையான்னு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்ல ஒரு மனுவை கொடுக்குறாரு. அது சங் பரிவாரத்தை சேர்ந்தவர் தான். உடனே ஆமா செய்யலாம், சர்வே பண்ணலாம். அந்த மசூதிக்குன்னு ஒரு குழு இருக்கு, நிர்வாக குழு இருக்குல்ல, அதனுடைய கருத்தையே நீதிமன்றம் கேட்கல. அதுதான் கொடுமை. உள்ள போய் படிச்சு பார்த்தா முதல் நாள் நோட்டீஸ் மட்டும் அவங்களுக்கு தரப்படுது, இரவு. அடுத்த நாள் காலையில போய் நிற்கிறாங்க. அப்பதான் அவங்க தொழுகை வேற காலையில நடக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏற்கனவே பயம் இருக்குல்ல, பாபர் மசூதி என்ன பண்ணாங்கன்னு. அப்ப ஆய்வுன்னு வர்றாங்க. அப்ப கீழே தோண்ட போறாங்க, மசூதிக்குள்ள பூமிக்குள்ள தோண்ட போறாங்க என்று பரபரப்பாகி போச்சு. அது பெரிய விவகாரம். இயல்பாக மதம் என்பது உணர்வோடு சம்பந்தப்பட்டது, அது இயல்பானது. கடைசியா பார்த்தா 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது சாவு அல்ல, கொலை. அரசாங்கம் நடத்திய, உத்தரப்பிரதேசத்துடைய சாமியார் அரசாங்கம் நடத்திய படுகொலை. அதுவும் இந்த இடைத்தேர்தல் முடிவு அடுத்த நாளுதான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதுல ஒரு தைரியம், நாங்க 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் ஜெயிச்சிட்டோம் பாரு, ஆகவே பழையபடி கிளம்புறோம் பாரு அப்படின்னு அங்க அப்படி பண்ணியிருக்காங்க. நல்ல வேளைக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த மசூதி குழு தடை ஆணை பெற்றிருக்கு இந்த ஆய்வுக்கு. அடுத்து என்ன போகுது தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ராஜஸ்தான்ல கிளம்பிட்டாங்க. அந்த அஜ்மீர் தர்கா இருக்குங்களே சகோதரி, ரொம்ப பழமையானது. 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இஸ்லாமினுடைய சூபி ஞானி அங்க வாழ்ந்தவர். அவர் மீது ஏகப்பட்ட மரியாதை. அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடம், அந்த சமாதிக்கு
நம்பிக்கையுள்ள முஸ்லிம்கள் போவாங்க, இந்துக்கள் லட்சக்கணக்காக போவாங்க. அதுவும் குறிப்பாக அவர் மரித்த அந்த நாள்ல நம்ம நாகூர் தர்கா மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்க எப்படி இந்துக்கள் எல்லாம் போறாங்கல்ல, அதே போல அது ரொம்ப புகழ் பெற்றது. உலக நாடுகள் பல இருந்தும் முஸ்லிம்கள் வருவாங்க அஜ்மீர் தர்காவை பாக்குறது. அங்க அவருக்கு மரியாதை செலுத்த. இப்ப அங்க கிளம்பிட்டாங்க. அங்க ஒரு கோயில் இருந்துச்சியா, அத வந்து அந்த அஜ்மீர் சிவில் கோர்ட்ல ஒரு சங்கி ஒரு மனுவை கொடுக்குறாப்புல. மனு கொடுத்தாலே போதும், கீழ்மை கோர்ட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னா உடனே ஒப்புதல். ஆமையா, அத வந்து அவர் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்டு ஏற்பது என்பது முதல் படி. இந்த விவகாரத்துக்கெல்லாம் ஆய்வுன்னு அப்புறம் அடுத்து பதட்டம். இப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து மிக முக்கியமானது, பதட்டத்தை உருவாக்கும். அப்ப முஸ்லிம்கள் எதிர்ப்பாங்கல்ல, பாரு முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்க, இந்துக்களே ஒன்றுபடுங்க. மகாராஷ்டிரா தேர்தல என்ன பண்ணாங்க, முஸ்லிம்களும் வாக்காளர்கள் தானே, வாக்களிக்க வாக்குச்சாவடி முன்பு முஸ்லிம் பெண்கள் அந்த புர்கா அல்லது பர்தா அணிஞ்சு நிக்கிறாங்கல்ல, கையில அந்த அடையாள அந்த படத்தை போட்டு ஓட்சிகாத்து முஸ்லிம்கள்லாம் போய் ஓட்டு போடுறாங்க, இந்துக்களே ஓட்டு போட வாருங்கள், இந்துக்களே ஓட்டு போட யாருக்கு வாருங்கள், பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட வாருங்கள். இப்படித்தானங்க அங்க நடந்திருக்கு, பெரிய அளவுக்கு நடந்திருக்குங்க. கேட்டா உத்தரப்பிரதேசம் லவ் ஜிகாத்து, மகாராஷ்டிரா ஓட் ஜிகாத்து. அப்ப இந்த பதட்டத்தை உருவாக்கி இந்து வாக்கு வங்கியை புதிய இடங்கள்ல உருவாக்குவது, ஏற்கனவே உள்ள இடங்கள்ல நிலைநிறுத்துவது. ஆனா இதனால ஏற்படக்கூடிய பதட்டம், இப்ப 5 பேர் செத்து போயிருக்காங்களே, யாருங்க பொறுப்பு? நான் சொல்லுவேன், இதுக்கு பல பேர் பொறுப்பு. இன்னும் சொல்லுவேன், சந்திரசூட் இப்பதானே இப்ப வந்து ஓய்வு பெற்றிருக்காரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்து, அவர் உட்பட. என்னடா திடீர்னு ஒருத்தர் பேரை சொல்றேன்னு நினைப்பீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், நான் நேயர்களுக்காக சொல்றேன். அவர் தாங்க 2022ல ஒரு சட்டம் பற்றி ஒரு கருத்தை சொன்னார். அது என்ன சட்டம்னா, இவங்க பாபர் மசூதி விவகாரம் உச்ச கட்டத்துல இருக்கும்போது 1991ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தின் மூலமாக ரொம்ப முறையாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991. அந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, பாபர் மசூதி தவிர, அதுதானே விவகாரத்துல சரியா, அதை தவிர இதர வழிபாட்டு தலங்கள் அப்படின்னா என்ன, எல்லாமே தான். கோவிலோ, தர்காவோ, மசூதியோ, தேவாலயமோ அல்லது குருத்வாரோ எதுவா இருந்தாலும் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்ற தினத்தன்று அந்த வழிபாட்டு தலத்தினுடைய தன்மை, கேரக்டர், அதனுடைய ரிலிஜியஸ் கேரக்டர், அதனுடைய மதத்தன்மை என்னவாக இருந்ததோ அதை மாற்றக்கூடாது. ஆனா அதுலயே பாபர் மசூதிக்கு மட்டும் விலக்கு, அதுதான் விவகாரம். இப்ப அது முடிஞ்சு போச்சு. இந்த தன்மையை மாற்றக்கூடாதுன்னு அந்த சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்துக்கு பத்தி ஒரு விவகாரம். அதுக்கு அவரு கருத்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க அந்த சட்டம் சரிதான், அந்த சட்டம் என்ன சொல்லுது, மாற்றக்கூடாதுன்னு சொல்லுது தன்மையை. ஆனா ஒரு வழிபாட்டு தலத்தினுடைய தன்மை இதுதான் என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலன்ட்டா. எங்க மாற்றக்கூடாது ஏன் ஆராய்ச்சி பண்ற? இது எவ்வளவு அவசரமா இருக்குதா, ஒரு பெரிய மனிதருங்க. இப்படி ஒரு கருத்தை ஒரு தீர்ப்புல ஒரு அதை பத்திய விஷயத்துல சொல்லிவிட்டேன். அதை புடிச்சுக்கிட்டாங்க கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம். உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சியா, ஆய்வு பண்ணலாம், மாத்தத்தாயா கூடாது. ஒரு வழிபாட்டு தலத்தினுடைய மதத்தன்மை மாற்றக்கூடாது, ஆனால் அதனுடைய மதத்தன்மை என்ன என்று ஆய்வு பண்ணலாம். அது 500 ஆண்டு காலமா மசூதியா இருக்கலாம், 800 ஆண்டு கால தர்காவா இருக்கலாம். ஆனா நான் ஆராய்ச்சி பண்ணுவேன், சர்வேங்கிற பேர்ல ஆய்வு பண்ணுவேன், நான் ஆளுகளை அனுப்புவேன். நம்முடைய இது இருக்கு, தொல்லியல் துறை எல்லாம் இருக்குது, அதை விட்டு. அப்ப இந்த மாதிரியான வேலையை அது செய்வதற்கான ஒரு இடம் அப்படி கொடுத்தாரு அவரு. அதனாலதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள்லாம் அதை இன்றைக்கு நினைவுபடுத்தியிருக்காங்க. அவருடைய அந்த கருத்து எவ்வளவு பெரிய தொல்லையை கொண்டு வந்து இன்றைக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு என்று. அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சம்பல் விவகாரத்துல அங்க
ஆய்வுக்கே போயிட்டாங்க. அங்க கலவரம், அப்புறம் துப்பாக்கிச்சூடு. இப்ப அஜ்மத் தர்கா லட்சக்கணக்கான மக்கள் இந்தியா பூரா தெரியும். தமிழ்நாட்டுல எப்படி நாகூர் தர்கா புகழ் பெற்றதோ அப்படி. அதுமே அதை பற்றியும் இதே மாதிரி ஒரு வழக்கு அப்படின்னா என்ன ஆக போகுது? இப்ப இந்த 2 விவகாரத்தோட மிக முக்கியம் நான் இந்த சட்டத்தை பத்தி சொன்னேன் பாருங்க. இப்ப அந்த சட்டம் ஏதோ பெயர் அளவுக்கு இருக்கே ஒழிய, நடைமுறையில அத காலி பண்றாங்க. இப்படி ஒரு விளக்கம் குடுத்தாரு பாருங்க அந்த நீதிபதி. அத வச்சு. அப்ப இந்த 2 விவகாரம் மட்டுமல்ல. இதோட சேர்ந்து இதுவும் வருது. இதோட 4வது விஷயம் ஒண்ணு இருக்குது. சேர்த்து பார்க்கணும். அது என்னன்னா, வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு மோடி அரசு கொண்டு வர முனைந்திருக்கக்கூடிய அந்த திருத்தங்கள். இப்ப அது நாடாளுமன்ற தேர்வுக்குழு செலக்ட் கமிட்டின்னு நினைக்கிறேன். அந்த ஆய்வுக்குழுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கல்ல. வந்து கருத்தெல்லாம் கேட்டாங்க. அது இன்னும் அது முடியல. அந்த குழு. அதனால இந்த கூட்டத்தொடருக்கு வராது என்று ஒரு கருத்தை நான் ஊடகங்கள்ல பார்த்தேன். இப்ப அந்த திருத்தங்கள் என்னன்னு நான் படிச்சு பார்த்தேன். எங்கேயாவது இந்த கூத்து இருக்குமா சகோதரி? அது பேரே வக்ஃப்னால முஸ்லிம் சொத்து. அந்த காலத்துல பணக்காரங்க எழுதி வச்சுட்டு போறாங்க. எப்படி இந்து கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்களோ, மடங்களுக்கு எழுதி வைக்கிறாங்களோ. அப்ப அது முஸ்லிம் மக்கள், அவங்க செல்வந்தர்கள், அந்த குறிப்பிட்ட மசூதி அல்லது தர்கா அல்லது முஸ்லிம்களுடைய நல்ல நோக்கத்துக்காக, பயன்பாட்டுக்காக நான் இந்த சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னா, அத கவனிக்கிற அந்த வக்ஃபு என்கிற அந்த அந்த குழு இருக்கே, அதற்கான வாரியம் இருக்கே, அதுல முஸ்லிம்கள் தானே இருப்பாங்க. அவங்க தானே இருக்கணும். ஆனா மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, அதுல கண்டிப்பாக இந்துக்கள் இருக்கணும். கண்டிப்பாக. உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடைக்கல. இப்ப நான் கேட்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர்கள் எல்லாம் போடுதுல கோயிலுக்கு. இந்து கோயிலுக்கு ஒரு அறங்காவலராக ஒரு முஸ்லிமையோ கிறிஸ்தவரோ போட்டா விடுவாங்களா ஐயா? கொந்தளிச்சு கிளம்பிட மாட்டாங்க நம்ம ஆட்கள் பூரா. ராஜாக்கள் உட்பட. இப்ப என்னமோ ஒரு வழக்குல அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அது அது மேல்முறையீடு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதை சொல்ற எப்படியாப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க என்பதற்கு. ஆனா இப்படி ஒரு திட்டம். இதுல நான் ஏன் இதெல்லாம் சேர்த்து சொல்றேன்? இப்ப இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள, அதனுடைய நிர்வாக குழுவுக்குள்ள இந்துக்கள் என்கிற பேர்ல சங்கிகளை போடுவாங்க. அதாவது RSS காரங்களை போடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவரை வக்ஃபு சொத்தே இல்லைன்றுவாங்க. மசூதியே மசூதி இல்லைன்றுவாங்க. இப்ப எளிமையா சொன்னா, ஆமா அது எங்களுக்கு சொந்தமானதே அல்ல, ஏதோ தப்பா அந்த காலத்துல இருந்து வந்துருச்சுன்னு வக்ஃபு வாரிய உறுப்பினரே பேட்டி கொடுத்தா. அல்லது அவரே போய் கோர்ட்ல, ஆமா நான் வக்ஃப் வாரிய உறுப்பினர் சொல்றேன், அந்த மசூதி இருக்கிற இடம் வக்ஃபு சொத்து இல்லை அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அப்புறம் இதுல சொத்துக்கள் இருக்கு, அதுக்குள்ள கூட போகல. நான் இதுக்கே ஆபத்துங்கிறேன். தர்காவுக்கும் மசூதிகளுக்கும் அதே போல வேறு சில விஷயங்களுக்கும் நிக்கும். அப்ப இது எல்லாம் சேர்த்து அவங்க எவ்வளவு திட்டமிட்டு பண்றாங்க பாருங்க. பாபர் மசூதியோடு இது முடிகிற விஷயம் அல்ல என்பதைத்தான் நம்ம அவங்க நோக்கம் அவங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பதட்டத்தை உருவாக்கிட்டு இந்து முஸ்லீம் பகைமைய உருவாக்குறது. அப்கோர்ஸ் பெரும்பாலான இந்து மக்கள் இந்த சதி வேலைக்கு ஈடுபடுறதில்ல, ஒப்புக்கொள்வதில்லை. இப்பொழுது கூட அது வட மாநிலங்கள்ல கூட அதுதான் பெரும்பாலான மாநிலங்கள்ல உள்ள நிலைமை என்பதை நம்ம கடந்த மக்களவை தேர்தலை பார்த்தோம். இடைத்தேர்தல்ல மாநில அரசுகள் பல வேலை, உத்தரப்பிரதேச அரசு எப்படி, அதுதான் புல்டோசர் பாபா அரசாச்சு. அது பல வேலைகள் அங்க முஸ்லிம் மக்களே ஓட்டு போட விடல. அந்த 6 தொகுதியில பல தொகுதிகள்ல அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நடக்கலாம். ஆனா மக்களவை தேர்தல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பெரும்பாலான இந்துக்கள் இந்த சங் பரிவாரத்தின் பாஜக தலைமையினுடைய இந்த சதி வேலையில் அவங்க ஏற்கவில்லை. ஏதோ முஸ்லிம்கள் தான் நமக்கு எதிரி. இங்க எதிரிகள் வறுமை. எதிரி என்பது விலைவாசி உயர்வு. எதிரி என்பது வேலையில்லா திண்டாட்டம். வளர்ச்சிக்கிறான் பார்த்தா அதானி அம்பானி தான் வளர்ச்சி. இதுல இப்ப அந்த அதானி விவகாரம் எப்படி கிடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த எதிரிகளை நம்முடைய சிந்தனையிலிருந்து அகற்ற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை எதிரிகள். அப்ப வட இந்தியாவுல இப்படி, வடகிழக்கு மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள். அப்ப இதுதான் உங்களுக்கு தெரியும். இந்த வேலைக்கு மீண்டும் மீண்டும் இந்த மசூதிகளை அவங்க
எடுத்துக்கொள்றாங்க. அதுக்கு அடியில கோயில் இருக்குன்னாங்க. இப்ப பார்த்தா இப்ப கடைசியா வந்திருக்கிற செய்தி வந்துன்னா, இந்த ஜிடிபி எனப்படுகிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு பாருங்க. அந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கீழ கிடக்காம். அதனால முகநூல்கள்ல ஒரு அருமையான வாக்கியம் வருது. ஐயா மசூதிக்கு கீழ கோவில் இருக்கு. கோவிலுக்கு கீழ புத்த விகாரம் இருக்கு. புத்த விகாரத்துக்கு கீழ இன்னும் அடியில ஜிடிபி இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவள ப அவள படுபாதாளத்துல நம்ம பொருளாதாரம் இருக்கு. அத பாரியா அப்படின்னு. ஆனா இத நம்ம எப்படி எடுத்து சொல்றது? அவ்வளவு தூரம் அவங்களுடைய ஊடக பலம், அவங்களுடைய பண பலம், அதிகார பலம் இவ்வளவு இருந்து இந்த வேலையெல்லாம் செய்றாங்க. நீங்க சொன்னீங்க புத்த விஹாரம் அப்படின்னுட்டு. நிறைய புத்த விஹாரங்களை இடித்து நிறைய புத்திஸ்ட வந்து அழிச்சுதான் வந்து நிறைய கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில நிறைய சொல்றாங்க. அந்த மௌரியன் பீரியடுக்கு அப்புறம் இது போன்ற விஷயங்கள் நடந்துதான் கோவில்களே உருவாச்சு அப்படின்னு. இப்படி வரலாறுக்குள்ள போய் 500 வருஷத்துக்கு முன்னால பண்ண தவறுகளுக்கெல்லாம் பழிவாங்க ஆரம்பிச்சோம்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையே சார். அது ஏன் இப்படி பண்றாங்க? என்ன சாதிக்க நினைக்கிறாங்க இதை பண்ணி இவங்க? ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் இன்னைக்கு கிளம்பிருக்காங்க. அந்த சட்டமே தேவையில்லாத ஒரு சட்டம், அந்த சட்டத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்டத்தை எடுக்காமலே இவ்வளவு நடக்குது. அந்த சட்டத்தை எடுத்துட்டானா என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த சட்டத்தை எதிர்த்து ஏற்கனவே ஒரு வழக்கு நிக்குது நிலுவையில. அப்ப அத வேகப்படுத்தி என்ன மாரி தீர்ப்பு வாங்க போறாங்களோ? நான் எதிர்காலத்த பத்தி இப்போ உடனே சொல்ல நம்ப முடியாது. அது அது ஏற்கனவே இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இந்த வரலாறு பற்றி நீங்க எழுப்பிய கேள்வி சகோதரி மிக முக்கியமானது. நீங்க வந்து நாங்க வரலாற சரி பண்றோம்னு தானே போறாங்க. இந்த பாபருங்க ஆட்சிக்கு வந்த உடனே அங்க இருந்த ராமர் கோயில இடிச்சுப்புட்டு அதன் மீது தான் மசூதி கட்டினாப்ல அப்படின்னு இவங்களா ஒரு கதைய விட்டு, அந்த கதை தான் உண்மை என்பது போல ஆகி, கடைசியில தீர்ப்பு தீர்ப்பு ரொம்ப வினோதம். தீர்ப்புல 2 அம்சம். 3வது அம்சம் கடைசி. முதல் 2 அம்சம் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இந்த வரப்போகுது டிசம்பர் 6. அந்த பாபர் மசூதியை இடித்தது சட்டவிரோதம், கொடூரமானது, கொடுமையானதுன்னு அந்த தீர்ப்புல சொல்லுவாங்க. பாயிண்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு கேட்கறதுக்கு. 2வது இனி போல இது போல ஒரு இடிப்பு சம்பவம் வரக்கூடாது என்று 91ல போட்ட இந்த வழிபாட்டு சட்டம் இருக்கே அது அபாரம் அற்புதம். 2வது அது அந்த 5 நீதிபதியில ஒருத்தர் சந்திரசூட் அவர் தான் 2022ல வேற மாதிரி இந்த மாதிரி கருத்து சொன்னார். 3வது தான் இவ்வளவு நடந்திருந்தாலும் பாபர் மசூதி இருந்த இடத்தை ராமர் கோயில் கட்டுவதற்கு நாங்க கொடுத்து விட்டோம். இதுதான் இந்த தீர்ப்பு அம்சம். அப்ப இதுல உள்ள சிக்கல் வந்து வரலாறை சரி செய்வது என்கிற அடிப்படையில கடைசியில உச்ச நீதிமன்றத்தின் ஒப்புதலையும் பெற்றுட்டாங்க. இதான் ஒட்டுமொத்தமா எப்படி இந்த நாட்டை சிதைக்க பாக்குறாங்க. அவ்வளவு அமைப்புகளையும் சங் பரிவாரம் எப்படி வளைச்சு போட்டிருக்கு. இப்ப நான் வரலாறு அப்படின்னு போறேன். ஆமையா பாபர் மசூதி இருக்கட்டும் ஐயா, அவன் இடிச்சு கூட கட்டியிருப்பாப்லையா இருந்தான். ராமர் கோயில் இடிச்சிட்டு அவர் பிறந்த இடத்துல வந்து பாபர் மசூதியை கட்டிட்டு இப்ப வரலாறு நேர் செய்யப்பட்டது, சரி செய்யப்பட்டது. சரி ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறேன். அதுக்கே ஆதாரம் இல்ல. அவர் இடிச்சுத்தானே கட்டினாருன்னு நம்ம முக்கியமான வரலாற்று ஞானிகள்லாம் சொல்றாங்க. அவங்கள பூராமே மார்க்சிய வரலாற்றாளர்கள் ஒரே ஒதுக்கிடுவானுங்க. நான் அதுக்குள்ள கூட போகல. இருக்கட்டும்யா. சரி வரலாற்றை சரி பண்றேன்னா அது ஏன் 500 வருஷத்து வரலாறை மட்டும் எடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் போவோமே. ஒரு 2000, 1500 வருஷம், 2000 அப்படியே போனா. அது என்ன எங்க வந்து நிக்கும்? இந்து மதங்கிற பேரை வெள்ளைக்காரன் கொடுத்தது. இது எல்லாரும் ஓரளவு மனச்சாட்சி உள்ளவங்க ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு மனச்சாட்சி இல்லை என்றால் அவங்க நம்பக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியாருடைய தெய்வத்தின் குரல்ல படிக்க. அதுல சுவாமிகள் தெளிவா சொல்லிருக்காங்க. வெள்ளைக்காரன் நமக்கு பேர் இந்த பேரை கொடுத்தா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அதுல எழுதிப்பா. இல்லாட்டி பல பிரிவுகளா இருந்தோம் ஐயா. ஆகவே இஸ்லாம் அல்லாத, கிறிஸ்தவம் அல்லாத, சீக்கியம் அல்லாத எல்லாருமே இந்தியா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துட்டு போயிட்டோம். ஒரு எல்லாம் 200 வருஷத்து விவகாரம். சரி 500 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க. அதற்கு முன்பு என்ன நடந்தது? இப்ப ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு கோயிலு. அங்க புத்தர் சிலை கிடைக்குது. அவங்களுடைய கருத்து என்ன? ஒரு சாரார் அதே போல சில புத்த அறிஞர்களுடைய கருத்து, பொது வரலாற்றாளர்கள் அங்க வந்து ஆரம்பத்துல புத்தர் கோயில் இருந்துச்சு. அதன் மீதுதான் இந்த குறிப்பிட்ட கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு.
இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு போய் அதுதான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை போய் மாத்துறதா? மாத்தக்கூடாதுங்கிறேன் நான். இது வரலாறு கூட தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி புத்தகத்துக்கு முன்னாடி என்ன வித்துன்னு ஒருத்தர் போனா அதுக்கு ஒரு முடிவு உண்டா? இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப திருப்பதி கோயில் பத்தி அப்படி விவகாரம் இருக்கு. நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. அப்படிலாம் மாத்தக்கூடாது. இப்ப இருக்கிற நிலைமை இது. இது வந்து இன்றைய ஃபேக்ட். இன்றைய வாழ்க்கையினுடைய உண்மையின் ஒன்றாகி போச்சு. அதை ஏத்துக்கிட்டு நம்ம போக வேண்டியதுதான். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுவேன். பெரிய புராணத்துல இவ எல்லாரும் புத்தர் இத பத்தி தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுலன்னா அந்த காலத்துல சமண மதம் தான் பெரிய மதம். நான் சொல்வது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன். குறிப்பாக களப்பிரர் காலத்துல, சங்க காலத்துக்கு அடுத்து அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சமணம் தான் பெரிய மதம். நீங்க தமிழ்நாட்டுல எங்க போய் அதுவும் குன்றுகள், மலைகள் இருக்கிற இடத்துல பூரா பாத்தீங்கன்னா சமண படுக்கைகள், சமண தீர்த்தங்கரர்களுடைய புடைப்புச் சிற்பங்கள் இருக்கும். புடைப்புச் சிற்பம்னா அந்த பாறையவே அப்படியே புடைச்சு எடுக்கிறது. அப்புறம் புத்த மதம் இருந்தது. அதுக்கு ஆனா அப்பவே வேத மதம் இருந்துச்சு. அதுக்கு பேரு வேத மதம், வேத சமயம் அப்படிதான் மணிமேகலை. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அப்ப ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. சமண புத்தத்தை எதிர்த்து இந்த வேத சமயம், குறிப்பாக சைவ சமயத்துக்குள் அல்லது வைணவ சமயத்துக்குள் நுழைந்து கொண்ட வேத சமயம், சமணத்தையும் புத்தத்தையும் எதிர்த்து பெரும் போராட்டம். இது நானா சொல்லல. இதற்கான ஆதாரம் நாவுக்கரசருடைய தேவாரத்தை படிங்க, ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை படிங்க. அவங்க எந்த அளவுக்கு சமண புத்தர் மீது பாய்ஞ்சிருக்காங்க, கடுமையா தாக்கியிருப்பாங்க. அதே போல வைணவ மதத்திலே இருக்க மாட்டாங்க. விஷ்ணு வந்து சிவனுக்கு அடங்கின கடவுள் தான் அதுலயே இருக்குது. சரி. இது என்ன ஆச்சு கடைசியான்னா வந்து பெரிய புராணம். அந்த காலத்துல இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த காலத்துல என்ன நடந்துச்சு என்பதை பற்றி பெரிய புராணத்துல ஒரு பாடல். வீடு அறியா சமணர் மொழி பொய் என்று மெய் உணர்ந்த காடவனும், காடவன்னா பல்லவ மன்னன், காடவனும் திருவதிகை நகரின் கண்ணுதற்கு பாடலி புத்திரத்தில் அமன், அமன்னா சமணன், சமன் பள்ளியோடு பாளிகளும் கூட இடித்து கொணர்ந்து குணபர வீச்சரம் எடுத்தான். ஈச்சரம் என்றால் சிவன் கோயில். சமண பள்ளி அது வழிபாட்டு தலம். சமண பாளிகள் முனிவர்கள் இருக்கிற இடம். இடித்து அந்த பொருட்களை கொண்டு வந்து சிவன் கோயில் கட்டலாம் என்று திருவிளையாடற் புராணத்தில் சேக்கிழார் பாடியிருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், இதை வச்சுக்கிட்டு இந்த திருவதிகை எங்க இருக்கு, எல்லா வரமும் நம்ம கையில இருக்கு. ஏற்கனவே தினமணியில நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. தினமணியில ஒரு கட்டுரை இருக்கு, நீங்க போய் திருவதிகைன்னு அடிங்க, கூகுள்ல வரும். அந்த திருவதிகை அப்படிங்கிறது இங்க பண்ருட்டிக்கு பக்கத்துலதான் இருக்குது. இந்த பாடலிபுத்திரம்ங்கிறது பெருங்கொடி திருப்பாதிரி புலியூர் தான். அங்க இருக்க சமண பள்ளிகளை இடிச்சுதான் இந்த திருவதிகையில இது கட்டப்பட்டிருக்கு, இந்த ஈஸ்வரன் கோயில் அது இன்னைக்கு இருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இப்ப போய் இந்த விவகாரத்தை எடுக்கிறதா? எடுக்க கூடாதுங்கிறேன் நான். நியாயமில்ல. அதுக்கு பிறகு வரலாறு எவ்வளவு தாண்டி வந்துருச்சு. இன்னைக்கு அது சிவன் கோயில், ரைட்டு, கும்பிட்டா கும்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்க ஒதுங்கி போங்க. நம்பிக்கை உள்ளவங்க கும்பிட்டு போறாங்க. இல்ல இல்லைங்க, நான் வரலாறு சரி பண்ணணும். பல்லவர் காலத்துல இந்த கொடுமை நடந்திருக்கு. பல்லவன் இந்த தப்ப பண்ணிருக்கான். எப்ப 1300 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 1400 வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு இந்த மகேந்திரவர்மன் காலத்தில் நடந்ததா சொல்லப்படுது. அவனுடைய ஒரு புனை பெயர் தான் குணபரன் என்பது. அவன் பேரிலேயே கோயில் குணபர ஈச்சரம். இதெல்லாம் இது பெரிய புராணத்திலே இருக்குது. சேக்கிழார் சுவாமிகளே பாடியிருக்காரு. ஆகவே இதை கையில எடுத்துக்கிட்டு எனக்கு ஆதாரமா இருக்குன்னு சொல்லி சமணர்கள் கிளம்புனா. தமிழ்நாட்டுல சமணர்கள் இருக்காங்க, தமிழ் சமணர்கள் சுமார் 60,000 பேர் இருக்காங்க வட மாவட்டங்கள்ல. அவங்க எல்லாம் கிளம்புறாங்களா? கிளம்பல. அது நல்ல பண்புங்கிறேன். இதெல்லாம் சரி பண்றது கிளம்புனா என்னைக்கு முடியும்? ஆனா பாருங்க, நம்ம சங்கிகள், நம்ம பாஜக காரங்க, இந்த RSS காரங்க இதுக்குள்ள போன சிக்கல்ட்டு முஸ்லிம்ஸிய மட்டும் பிடிச்சுக்கிட்டு அவங்க காலத்துல என்ன நடந்துச்சு? அப்ப அதுதான் அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு, தேர்தல் அரசியலுக்கு உபயோகமா இருக்கும். இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 10, 15, 20% இருப்பாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு எதிராக மீதி இருக்கக்கூடிய இந்துக்களை அப்ப ஓட்டு வாங்குறது. இதுதான் சரி. ஆகவே முஸ்லிம் காலத்தை மட்டும், டெல்லி சுல்தான்கள் காலத்தை மட்டும்
முகலாய மன்னர்கள் காலத்துல என்ன நடந்துச்சு அதை மட்டும் தான் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி போங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு கொடுமைன்னு சொல்லுவேன். அநாகரிகம், அரசியல் அநாகரிகம் இது. ஓட்டு வாங்குறதுக்கா இப்படி ஒரு கேவலமான வேலையை, மட்ட ரகமான வேலையை செய்கிறார். அது கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்குமே. ஆனா நீங்க வந்து இந்த வரலாறை வந்து முழுமையான ஒரு பார்வையோடு உங்களுடைய நெஞ்சிலே ஏந்துவீர்களே, ஆனால் நீங்க நடுவுல இருந்து எடுக்க மாட்டீங்க வரலாறு. அதனால இது செல்ஃப்ல இருந்து ஒரு புக்கை நடுவுல உருவுற மாதிரி, அது என்ன முஸ்லிம் ராஜாவை மட்டும் எடுத்துக்கிறீங்க, பல்லவ ராஜாவுக்கு போவோமா நான் கேட்கிறேன். அப்ப இதுதான் இதுதான் உங்களுடைய மிக மோசமான, இதைத்தான் மத வெறி அரசியல். இன்னும் கூட சொல்ல போனா நான் இதை வந்து அந்த இந்து மதம் என்பது நான் சொன்னேன் பாருங்க, பிற்காலத்தில் வந்த பல வகையான நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு மக்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த பேரை கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள எத்தனை வகையான முறைமைகள் இருக்கு, வழிபடுற முறைமைகள். அதுக்குள்ள எத்தனை வகையான சாமிகள். இங்க சிவபெருமான்ல இருந்து, திருமால்ல இருந்து, பெருமாள்ல இருந்து, என்னுடைய முனியாண்டி சாமி வரைக்கும் இருக்குங்களே. உங்களுடைய உமாவதி உமையம்மையில இருந்து ராக்காயி பேச்சு வரைக்கும் இருக்குங்களே. பெண் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வழிபாடு என்ன? அங்க வந்து வெண்பொங்கல் தானே. அங்க வந்து மாமிசம் நைவேத்தியம் பண்ணுவீங்களா, பிரசாதம் தருவீங்களா? ஆனா எங்க முனியாண்டி சாமி கோயில் அதுதானே, எங்க கருப்பணசாமி கோயில் அதுதானே. ஆடு வெட்டாம அங்க சாமி கும்பிட மாட்டோமே. எல்லாம் கேட்க. ஆனா இந்து மதம் நம்ம இந்த பன்மைத்தன்மையை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவங்க அந்த இந்து மதத்துக்கு எதிரிகள் சங்கிகள்ங்கிற, இந்து மதத்தினுடைய பன்மைத்தன்மையில் எதிரிகள் சங்கிகள். அவங்க அதை போல சமஸ்கிருதமயமாக்குறவங்க. அதுக்குள்ள அவங்களுடைய அந்த காலத்துல உள்ள புகுச்சு பாருங்க வேத சமயம். நான் சொல்றது நாவுக்கரசர் சம்பந்தர் காலத்துல உள்ள புகுந்தது. இன்றைக்கு அதுல அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதோடைய அடையாளம் தான் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் ஆகம கோயில்கள்ல இன்னைக்கும் அர்ச்சகர்கள். அர்த்தம் என்னங்க, இன்றைக்கு சமஸ்கிருதம் தான் அர்ச்சனை மொழி. இந்த தன்மையை இந்து மதத்தில் உள்ள இதர கோவில்களில், ஆகமம் அல்லாத கோவில்களிலும் கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள். இப்ப இந்த உண்மையை அவ இந்து மதத்திலே பன்மைத்தன்மையா இருக்காதவன், அதான் மிக முக்கியம். இஸ்லாமியும் கிறிஸ்தவத்தையும் சீக்கியத்தையும் ஏற்பார்களா? அவங்கதான் எதிரிகள்னு சொல்லி இந்த வேலையை செய்யறாங்க. நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் மத்தியில நம்ம இந்த உண்மைகளை சொன்னா, மனச்சாட்சி உள்ளவர்கள் தான் ஆக பெரும்பாலான வெகு மக்கள், இந்து வெகு மக்கள். அந்த மக்கள் இந்த உண்மையை உணரும் பொழுது இந்த சங்கி கூட்டத்தை அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு. அந்த பாசிட்டிவ் நோட்டோடைய இந்த காணொலியை நிறைவு செய்வோம் சார். மக்களுக்கு இந்த புரிதல் வந்ததுன்னா கூடிய சீக்கிரம் பாஜகவும் வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. பல கருத்துக்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி சகோதரி.